ஃப்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி குறித்தும் கள நிலவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 2,79,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,39,238, பெண் வாக்காளர்கள் 1,39,861 அப்படின்னு இருக்குது. இதுல தாலுகாக்களாக தோவாளை, அகஸ்தீஸ்வரம் இருக்கு. பேரூராட்சிகள் தேரூர், மருங்கூர், சுசீந்திரம், தெங்கம்புதூர், தென்தாமரைக்குளம், கொட்டாரம், 5 கிராமம், அகஸ்தீஸ்வரம், கன்னியாகுமரி இப்படி இருக்குது. இந்த பகுதிகள் எல்லாம் கள ஆய்வு செய்து இங்க பல்வேறு சமூகத்தினர் இருக்காங்க, இவங்க எல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தையும், கடந்த 2021 தேர்தலிலே வெற்றி பெற்றவர் தளவாய் சுந்தரம் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் 1,09,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இதற்கு அடுத்து திமுகவை சேர்ந்த ஆஸ்டின் 93,618 வாக்குகளும், நாதக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 16,210 வாக்குகள். அதே 2016 பாத்தீங்கன்னா ஆஸ்டின் திமுக அவர் 89,000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுகிறார். தளவாய் சுந்தரம் 83, மீனாதேவ் பாஜகவை சார்ந்தவர் 24,638 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க பாஜகவுடைய பிரசன்ஸும் இங்க இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்தால் இங்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. இங்கு கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சிவகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில கள ஆய்வு முதற்கட்டமாக செஞ்சிருக்கீங்க? கன்னியாகுமரி சட்டமன்றத்துல கள ஆய்வுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தாமொழி, அடுத்து மேலகிருஷ்ணன்புதூர், அகஸ்தீஸ்வரம், கொட்டாரம், கன்னியாகுமரி, 5 கிராமம், ஆரோக்கியபுரம் மீனவ கிராமம், அடுத்து மயிலாடி, சுசீந்திரம், தேரூர், அடுத்து எரச்சகுளம், பூதப்பாண்டி, அது பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோவாளை, ஆரல்வாய்மொழி. அகஸ்தீஸ்வரம் அந்த ஒன்றியத்துல எந்தெந்த பகுதிகள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க? எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க? அகஸ்தீஸ்வரம் தாலுகாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்து நாடார் சமுதாயம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க வந்து நம்ம கள ஆய்வு செய்தது அகஸ்தீஸ்வரம், 5 கிராமம், சுசீந்திரம், அதாவது கன்னியாகுமரி நகராட்சிக்கு வெளியுள்ள அனைத்து பகுதியிலும் நம்ம போயிருக்கிறோம். கன்னியாகுமரி பகுதியில கன்னியாகுமரி அந்த மீனவ கிராமம் போயிருந்தோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதியில போயிருந்தோம். அதனுடைய அருகையில இருக்கின்ற ஆரோக்கியபுரம் மீனவ கிராமத்துக்கு போயிருந்தோம். ஆரல்வாய் மொழி பார்த்திருக்கேங்கிறீங்க. அங்க எந்த சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க? அந்த பர்சன்டேஜ் சொல்ல முடியுமா? எவ்வளவு, எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு பர்சன்டேஜ் அங்க இருக்காங்க? ஆரல்வாய் மொழியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30% அதிகமாக வெள்ளாளர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது பூ விவசாயம் செய்கின்ற அது சார்ந்த அந்த சமுதாய மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்து நாடார் சமுதாயம் இருக்கிறது, கிறிஸ்தவ நாடார் சமுதாயம் இருக்கிறது, எஸ்சி சமுதாயம் இருக்கிறது, பட்டியல் சமுதாய மக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பூதப்பாண்டி, தெங்கம்புதூர், தென்தாமரைக்குளம் அந்த பகுதியில எந்தெந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ்? பூதப்பாண்டி வந்து அது வேற பகுதியில வருது. நீங்க கேட்ட மாதிரி இந்த தெங்கம்புதூர், புத்தளம் இந்த பகுதியில இந்து நாடார் சமுதாயம் அதிகம். பூதப்பாண்டியில வந்து வெள்ளாளர் சமுதாயம் அதிகம். இந்த தெங்கம்புதூர், புத்தளத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க இந்து நாடார்கள்? 60% மேல இந்து நாடார் சமுதாயம் இருக்கிறது. இங்க வெள்ளாளர் சமுதாயம் எந்தெந்த பகுதிகள்லாம் அதிகமாக கன்சாலிடேட்டா இருக்கிறது? எந்தெந்த பகுதி? சுசீந்திரம், எரச்சகுளம், தாழக்குடி, பூதப்பாண்டி, தோவாளை இந்த பகுதியெல்லாம் கன்சாலிடேட்டர் அதிகமா வெள்ளாளர் சமுதாயம் வாழ்ந்து. இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பட்டியல் சமுதாயத்தினர் எந்த பகுதியில இருக்கிறாங்க? இது நல்லூர் ஏரியால அதிகமாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. எரச்சகுளத்துல இருக்கிறாங்க, பூதப்பாண்டியோட அவுட்டர் ஏரியால இருக்கிறாங்க, ஆரல்வாய்மொழியில இருக்கிறாங்க. இந்த பகுதியிலாம் வந்து நம்ம பட்டியல் சமுதாயம் வாழ்கின்ற பகுதியில போயிருந்தோம். இவ்வளவு இடத்துல அதிகமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த சமுதாயம் எல்லாம் இருக்காங்க, எந்தெந்த பகுதியில இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்க
எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? இப்ப வெள்ளாளர் சமுதாயம் யாருக்காக இருக்காங்க? இந்து நாடார்கள், இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில இருக்கிறவங்க எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? பட்டியல் சமுதாயத்தினர், அதை உங்களுக்கு ஒரு வகைப்படுத்தி சொல்லுங்களேன். ஹிந்து நாடார் சமுதாயமும் ஹிந்து வெள்ளாளர் சமுதாயத்திலையும் இன்னைக்கு அதிகமாக என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த ஒரு கருத்தை நமக்கு பார்க்க முடியுது. மற்ற குறிப்பாக யாதவர் சமுதாயம், தேவர் சமுதாயம், நாயர் சமுதாயம், விஸ்வகர்ம சமுதாயம் போன்றவர்கள், அதே மாதிரி வந்து வீரசைவ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்டிஏக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஹிந்து நாடார் சமுதாயம் என்டிஏக்கும் ஆதரவா இருக்கிறாங்க. அதே மாதிரி இண்டி கூட்டணிக்கும் ஆதரவா இருக்கிறாங்க. இந்த வீரசைவ சமுதாயம் சொன்னீங்க, இவங்க எந்த பகுதியில அதிகமாக இருக்காங்க? இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில தோவாளை பகுதியில அதிகமா இருக்கிறாங்க. இவங்களும் கன்னியாகுமரி சட்டமன்றத்தில் சுசீந்திரம் பகுதியில இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் சரிசமமா ஆண் வாக்காளர்களோடு இருக்காங்க. அவங்க உங்களுடைய கள ஆய்வுல என்ன சொல்றாங்க? இந்த ஆட்சியை குறித்து என்ன சொல்றாங்க? இதுல வந்து ஒரு திமுக ஆட்சி வந்து இங்க கொஞ்சம் அந்த இலவசங்களுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக அந்த பூதப்பாண்டி பகுதியில, எரச்சகுளம் பகுதியில அந்த இலவசங்களுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனா மற்ற பகுதிகளில் அந்த தமிழக அரசினுடைய இலவசங்கள் தாக்கம் பெருசாக இல்லை. ஆட்சி மாற்றம் வேணுங்கிற ஒரு தாக்கம் தான் அவங்கள்ட்ட இல்லை. இப்ப இந்த பகுதியில இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க வந்து அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இந்த ஆட்சி குறித்து, புதிதாக வந்த விஜய் குறித்து எப்படி இருக்கு? நம்ம நிறைய இளைஞர்கள்ட்ட வந்து பேசும்பொழுது அவங்களுடைய மனநிலை, அரசியல் பற்றியெல்லாம் அவங்களுக்கு வந்து விஜய் ஆட்சிக்கு வரணும், விஜயோடைய தலைமையில தமிழகம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில பெரும்பாலான இளைஞர்களை பார்க்க முடியுது. விஜய்க்கு ஆதரவாக எந்தெந்த சமுதாயத்திலிருந்து அதிகமாக இருக்கிறாங்க? ஏன்னா இங்க நிறைய இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. இதுல எந்த சமுதாயத்தினர் அதிகமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க? இங்க ஹிந்து நாடார் சமுதாயத்துல இருந்து அதிகமாக நம்ம அந்த பகுதியில் ஹிந்து நாடார் சமுதாயம் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளில் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. விஜய்க்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு காட்சி பார்க்க முடியுது. இது வெள்ளாளர் சமுதாயத்திலும் சில இளைஞர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. விஜய் வரணும் அப்படிங்கிற அவங்க அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நான் வந்து விஜயோடைய தலைமை வர வேண்டும் என்கிற ஒரு நிறைய பார்க்க முடியுது. விஜய்க்கு அங்க ஏதாவது ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்குதா அங்க அந்த பகுதியில எல்லாம்? ஆமா, இப்போ வந்து கட்சி ரீதியா அவங்க சில விஷயங்களை பண்ணி இருக்கிறாங்க. விஜய் கட்சியில அமைப்பு ரீதியான எந்த விஷயங்களும் பண்ணல. ஆனா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு புதிதாக ஒரு பொறுப்பு, அவங்க புதுசா ஏதோ ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு இதுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சிட்டிங் எம்எல்ஏவாக தளவாய் சுந்தரம் இருக்கிறார், எதிர்கட்சியில இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இவரால எந்த அளவுக்கு அந்த தொகுதியில அவர் என்ன சொன்ன வாக்குறுதிகளை ஏதாவது நிறைவேற்றிருக்கிறாரா? அவரை பற்றி அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பரவலாக திரு தளவாய் சுந்தரம் அவர்களுடைய பணி சிறப்பாக இருக்கின்றது வந்து எல்லா தரப்புல இருந்தும் சொல்றாங்க. இவன் அது ஒரு திமுக ஆதரவான அந்த நபர்கள் கூட தளவாய் சுந்தரத்துடைய பணி சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்குது. எம்எல்ஏ மேல பெரிய அதிருப்தி எதுவும் இல்லை. தளவாய் சுந்தரம் அவர்கள் மீது அந்த சட்டமன்ற தொகுதியில ஈவன் தோ அவர் எதிர்கட்சியில இருந்தா கூட அவர் மீது எந்த எதிர்ப்பும் பெரிய அளவு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. கன்னியாகுமரியை பொறுத்தளவு பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அங்க எந்த அளவுக்கு? இந்த தொகுதியில பல பகுதிகளிலும் பாஜகவுக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவுடைய அந்த வேட்பாளருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால இது ரெண்டும் சேரும் போது ஒரு வெற்றியை மீண்டும் கொடுக்கும் என்பது ஒரு நம்பலாம். இண்டி கூட்டணியில யாரு ஸ்ட்ராங்கான தலைவர் அங்க இருக்கிறாங்க? சென்ற முறை ஆஸ்டின் களம் கண்டார். இந்த முறை அங்க நிற்பதற்கு யாரு ப்ராமிசிங்கா இருக்காங்க? ஆஸ்டின் தான் மீண்டும் நிற்பாரா, இல்ல திமுக இங்க வேற யாராவது? மீண்டும் ஆஸ்டின் அவர்கள் வந்து இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரு கழகங்களும் மாறி மாறி தான் இங்க வந்து எம்எல்ஏ இருந்திருக்கின்றன. இங்க தமிழக அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? தமிழக அரசினுடைய திட்டங்கள் வந்து இங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்குன்ட்டு இருக்கிறத விட, குறிப்பாக அந்த மீனவ சமுதாயத்துல எல்லாம் இந்த அவங்களுக்கு மானியத்துல இந்த மண்ணெண்ணெய் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும் இந்த மீன் தொழிலுக்கு. அது போதிய அளவுக்கு வந்து சேரலைங்கிற கோரிக்கை மீனவ கிராமங்கள்ல இருக்குது.
அதே மாதிரி தோவாளை பகுதியில் வந்து அந்த பூ பதனிடும் அந்த விஷயங்கள் வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாரும் செய்து கொடுக்கலங்கிற ஒரு பெரிய கோரிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு திமுக முதல்வரே பல முறை வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னது, எது செய்யாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த மக்கள் சொல்றாங்க. அதாவது பல இடங்கள்ல அந்த மீனவ சமுதாய மக்களுடைய ஒரு விஷயம், அவங்களுக்கு அந்த இடங்கள்ல சில பாதுகாப்பு பிரச்சனைகள், அதுதான் அவங்க வந்து மெயினா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கடலை அரிப்பிலிருந்து உள்ள அந்த பாதுகாப்பு, அது மாதிரி காணாமல் போற மீனவர்களை தேடுறதுக்கு ஹெலிகாப்டர் வரணுங்கிற ஒரு இது சொல்லிட்டே இருந்தாங்க. அது இதுவரைக்கும் யாரும் அதை நிறைவேற்றல. பல ஆண்டுகளான கோரிக்கை அது. இது சொல்லி இது செய்யாமல் இருந்தது அப்படிங்கிறது, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னு, அதாவது கன்னியாகுமரி சட்டமன்றத்துக்குன்னு அவங்க ஏதாவது சொல்லி அது செய்யாமல் இருக்கிறாங்களாங்கிறதையும் சேர்த்து அப்படியே சொல்லுங்க. தோவாளை பூ மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருந்தாங்க. தோவாளை பூ பதனிடுதல், அதே மாதிரி அதை சந்தைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே நடக்கல. அது வந்து பூ விவசாயிகள்கிட்ட மத்தியில் அது ஒரு பெரிய இயக்கமா இருக்கு. இப்ப இந்த பகுதியில இப்ப நீங்க எல்லா சமுதாயத்தினர்கிட்டும் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறீங்க. அத பர்சன்டேஜா சொன்னீங்கன்னா தாவேகா விஜய்க்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? 10% வரைக்கும் ஆதரவு இருக்கு. 10% வரைக்கும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில விஜய்க்கு ஆதரவு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? ஏன்னா பல உள்ளாட்சிகள்ல பாஜகவினரும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மத்திய அரசு திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு? இங்க பாஜகவின் சார்பில் சில உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தாலும் இந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்து இருக்கிறது. மற்ற தொகுதியிலும் போலவே இங்க வந்து அது மத்திய சர்க்காரினுடைய திட்டங்கள் என்பது மக்கள் அறியாமல் இருக்கின்றாங்க. இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல. அந்த வகையில தான் முதற்கட்ட சர்வே இங்க பண்ணியிருக்கிறோம். இந்த வகையில கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது? கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வந்து என்டிஏக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. தளவாய் சுந்தரம் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக களங்காணுகிற பட்சத்தில் இது என்டிஏக்கு சாதகமாக இருக்கிற வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்விலே கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. மீண்டும் தளவாய் சுந்தரம் களம் காணினால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.